மிகவும் கட்டாயமாக வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குர்ஆனிலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறுகிறான், வமன் யர்தத்த மின்கும் அன் தீன், யார் உங்களில் உங்களது மார்க்கத்தை விட்டு முர்த்ததாகி விடுகின்றாரோ ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா. நடைமை பார்த்தால் நமக்கு எது விளங்குகிறது? யார் உங்கள் மார்க்கத்தை விட்டு முர்த்ததாக ஆகிவிடுகிறாரோ அவருக்கு இது செய்வேன் அல்லது அது செய்வேன் என்று அல்லாஹ் கூறியிருக்க வேண்டும். அவ்வாறுதான் நாம் வசனங்களை பழகி இருக்கின்றோம். அங்கே குர்ஆனிலே அல்லாஹ் என்ன கூறுகிறான், யார் மதத்தை மாற்றிக் கொள்கிறாரோ முர்த்ததாக ஆகிவிடுவாரோ, அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை வேறு ஒரு கௌமை கொண்டு வருவான். அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அல்லாஹுவும் அவரை நேசிப்பார். அப்படி என்றால் ஒருவன் ரித்தத்தை அடைவதற்குரிய முர்த்தத்தாக மாறுவதற்குரிய முக்கிய காரணம் அவனது உள்ளத்திலே அல்லாஹுவின் மஹப்பத் இல்லை. இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் ஆரம்பித்த இஸ்லாம் இப்படிப்பட்ட ஆத்மீக உள்ளத்தோடு தொடர்புபட்ட ஒரு நடைமுறையாக சஹாபா பெருமக்களின் காலத்திலே இருந்து கொண்டிருந்த பொழுது பிரச்சனைகள் இருக்கவில்லை. எல்லோரும் அந்த நல் வழியிலே சென்று கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் அனைவருக்கும் கைடாக இருந்தார்கள். பிரச்சனைகள் இருக்கவில்லை. ஆனால் முதலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 100 வருடங்களுக்கு உள்ளாகவே உமையாக்களின் ஆட்சி காலத்திலே உலகமும் செல்வங்களும் முஸ்லிம்கள் எதிர்பாராத அளவுக்கு தங்களிடம் வந்து சேர்ந்த பொழுதும், ஆடம்பர வாழ்க்கையை முஸ்லிம்கள் ஆரம்பித்த பொழுது, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மீகத்தினை, தங்களது தீனின் யதார்த்தத்தினை, உள்ளம் எவ்வாறு அல்லாஹுவுடன் தொடர்புபட்டதாக எவ்வாறு எப்போதும் இருக்க வேண்டும் என்ற உண்மையினை முஸ்லிம்கள் மறக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த வாழ்க்கை முறையிலே பற்றிக்கொண்ட, அதை இந்த உலகத்திலே தொடரச் செய்ய வேண்டும் என்ற ஆவல் கொண்ட மனிதர்கள் பஸராவிலே முதலாக ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தாபிஈ, சில நேரங்களிலே சையீது தாபிஈன் என்று கூற சொல்லப்படுகின்ற ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் கூட்டமாக சேர்ந்தார்கள். ஒரு கூட்டத்தினர் முதலாக தங்களை உலகத்தை துறந்தவர்கள் என்று அழைத்தார்கள், அல்லது மற்றவர்களால் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதாவது எங்கள் கண் முன்னால் தெரிபவர்கள் போன்று உலகத்தின் பின்னால் ஆடித் திரியாமல், உலகத்திற்காக தங்களது உள்ளங்களையே அர்ப்பணித்து விடாமல், அல்லாஹ்வினதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களதும் மஹப்பத்தினை உள்ளத்திலே பாதுகாத்து அல்லாஹ்வின் நினைவிலே வாழ வேண்டும் ஒரு முஸ்லிம் என்ற உண்மையினை மக்களுக்கு முன்மாதிரியாக இருந்து எடுத்துக் காட்ட வேண்டும் என்று ஒரு குரூப் ஒன்று சேர்ந்தார்கள் தாபியீன்களிலே. அவர்கள்தான் சூஃபியாக்களின், தரீகாக்களின் முதலாவது அமைப்பு. அதன் பின்புதான் காலத்திற்கேற்ப தரீகாக்கள் கோலத்தில் மாறி வந்தது, யதார்த்தத்தில் ஒன்றாக இருந்தார்கள். அப்பொழுதுதான் முதலாவதாக சூஃபியாக்கள் தங்களை ஒரு தனி குரூப்பாக அறிமுகம் செய்து முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு மூவ்மெண்டாக, ஏனென்றால் முஸ்லிம் சமுதாயத்திலே ஏற்படுகின்ற விபரீதங்களை தடுக்க வேண்டும், முஸ்லிம் சமுதாயத்திலே ஊடுருவி வருகின்ற சடதாளத்தினை நாங்கள் ஒழிக்க வேண்டும், அதன் பிடியிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிய அவர்கள்தான் ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களின் மாணவர்களும். அவர்கள்தான் முதலாக இஸ்லாமிய வரலாற்றிலே உருவான சூஃபியாக்கள் அல்லது சூஃபி தரீகா. காலம் செல்ல செல்ல
படிப்படையாக ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டிலே முஸ்லிம்கள் அதிகம் நாடுகளை கைப்பற்றினார்கள். முஸ்லிம்கள் மத்தியிலே செல்வம் குவிந்தது. எங்களுக்கு தெரியும், ஒரு கிராமப்புறத்திலே வாழ்கின்ற ஒரு மகனுக்கும் ஒரு டவுனிலே வாழ்கின்ற ஒரு மகனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் நவீன வசதிகள் குறைந்ததாக கிராமம் இருக்கின்ற காரணத்தினால் பட்டணத்திலே வாழ்கின்றவன் பெரிய டவுன்களிலே சிட்டிகளிலே வாழ்கின்றவனுக்கு கிடைக்கின்ற சலுகைகள் எல்லாம் இவனுக்கு கிடைக்காத காரணத்தினால் இவன் இன்னும் ஒழுக்கம் நிறைந்தவனாக பக்குவம் உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குறைகளும் டிவியேஷன் பெரிய சிட்டிகளிலே வாழ்கின்றவர்களிடம்தான் ஆரம்பித்து பின்பு மற்றவர்களிடம் பரவி செல்கின்றது. பகதாதிலே இஸ்லாமிய ஆட்சியின் தலைநகராக இருந்த பகதாதிலே உலகத்தின் செல்வங்கள் அனைத்தும் வந்து குவிந்தன. அந்த செல்வங்கள் மக்களின் கைகளில் மட்டும் இருக்கவில்லை, மக்களின் உள்ளத்தையும் ஆட்டிக் கொண்டிருந்தது, மக்களின் உள்ளங்களையும் ஆழ்ந்து கொண்டிருந்தது. அதனால் படிப்படியாக மக்கள் அல்லாஹ்வை விட்டு தூரமாக ஆரம்பித்தார்கள். மனிதனின் இயற்கை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனிடத்திலே 2 மலை படங்கள் இருந்தாலும் அல்லது 2 வாதியான படங்கள் இருந்தாலும் 3வது ஒரு மலை அல்லது ஒரு வாதி அவனுக்கு இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட நேச்சரை உடைய மனிதன் உலகம் தன்னை நோக்கி வருகின்ற பொழுது அதனிலே மயங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அதனால் பகதாதிலே இருந்த ஹஸனுல் பஸரியின் மாணவர்கள் அல்லது அவர்களை பற்றி கேள்விப்பட்டவர்கள் அல்லது அதே போக்கிலே பகதாதிலே இருந்து வந்த பெரியவர்கள் தாபிஈன்கள் அவர்களும் தங்களை ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியத்தினை உணர்ந்தார்கள். இவ்வாறான நிலையிலே நமது சமுதாயத்திலே பணத்தில் ஊடுருவலும் சடவாத கருத்துக்களும் மக்களின் உள்ளங்களை தாக்குவதற்கு நாங்கள் விட முடியாது என்று கங்கணம் கட்டி தங்களை குழுக்களாக சேர்த்து ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். உலகத்தின் பின்னால் ஓடித்திருந்த உலமாக்களை விமர்சித்தார்கள். முதன்முறையாக குலபாக்களை, அல்லாஹ்வின் ஷரியத்தினை உரிய முறையிலே பேணாத குலபாக்களை அவர்கள் எதிர்த்தார்கள், விமர்சித்தார்கள். விமர்சித்து கடிதங்களை எழுதினார்கள். தங்களால் இயன்ற முறையிலே அவர்களை திருத்த முயன்றார்கள். இவ்வாறு குழுக்களாக குராசானிலும் பகதாதிலும் மதீனாவிலும் மக்காவிலும் பசராவை தொடர்ந்து கூஃபாவிலும் பல இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் இந்த குழுக்கள் ஆரம்பிக்க துவங்கின. அவர்கள் தான் முதலாவது சூஃபியா. ஆனால் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு கடைசியாக போகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 200 வருடங்களுக்குள் நாகரிகம் வளர்ந்தது. இஸ்லாமிய கலைகள் ஒவ்வொன்றும் தனிப்பட்ட முறையிலே கோர்வை செய்யப்பட்டு இவர்கள் புகஹாக்கள், இவர்கள் இஸ்லாமிய சட்ட அறிவில் நிபுணர்கள், இவர்கள் ஹதீஸ் கலையில் நிபுணர்கள், இவர்கள் தஃசீரிலே நிபுணர்கள் என்றெல்லாம் இவ்வாறு கலைகள், இஸ்லாமிய கலைகள் ஒவ்வொன்றும் தனியான முறையிலே கோர்வை செய்யப்பட்டு அதற்கென்று ஒவ்வொரு உலமாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குரூப்பாக ஆரம்பித்த பொழுது சூஃபியாக்கள் நினைத்தார்கள், நாமும் நமது கலையை எழுதி வைக்க வேண்டும், நாமும் நமது போதனைகளை எழுத்தில் பாதுகாக்க வேண்டும், நாமும் நமது போதனைகளை என்னென்ன முறையிலெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நினைத்து தாங்களும் ஒரு தனிக்குழுவாக சூஃபியாக்கள் என்ற பெயரிலே முதலாக அறியப்பட்டார்கள். ஆரம்பத்திலே அவர்கள் சூஃபியாக்கள் என்று அறியப்படாவிட்டாலும் ஜுஹாதுகள், மற்றவர்கள் தான் அவரை ஜுஹாதுகள் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் மற்றவர்களிடம் இருக்கின்ற காசுகளுக்கு பின்னால் இவர்கள் அடையவில்லை. இது உங்களை ஆகிரத்தை மறக்க வைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்தை உங்களது உள்ளத்திலே இருந்து எடுத்துவிடும் என்று அவர்கள் கூறி அவர்களின் பின்னால் அவர்கள் போகாத காரணத்தினால் இவர்கள் உலகத்தை துறந்தவர்கள் என்று மற்றவர்கள் தான் கூறியிருப்பார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நினைக்கின்றார்கள்.
அவ்வாறு துறவிகளாக அறியப்பட்டு 2ஆம் நூற்றாண்டு முடிவதற்கு முன்பதாகவே சூஃபியாக்களாக அவர்கள் அறியப்பட்டு விட்டார்கள். அப்படி என்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாக தோன்றிய சமுதாய சீர்திருத்தத்துக்காக இஸ்லாமிய